வார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கம்பராமாயணத்தின் ஒரு சில பாடல்களை நாம் படித்து கொண்டே வருகிறோம். தொடர்ந்து கம்பன் இந்த ராமனுடைய பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய அந்த கம்பராமாயணத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த ராமன் என்ன கலர் அப்படின்னு கேட்டால், கரு நீலம், கருப்பும் நீலமும் கலந்த ஒரு கலவை என்றும் சொல்லலாம், அல்லது பச்சைமாம் பவளமேனி அப்படின்னு பச்சை நிறம் என்றும் சொல்லலாம். ஆனால் எந்த நிறம்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட முடியுமான்னு கேட்டால் இல்லை. இங்கே ஒரு பாடல் அயோத்தியா காண்டத்திலே கங்கை படலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த படலத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. இந்த அயோத்தியா காண்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு சின்ன அந்த கம்பராமாயணம் பெரிய கடல், நம்ம அதுக்குள்ளே போகாண்டாம். தசரதனுக்கு 3 மனைவிகள், 10,000 துணைவிகள். அது நமக்கு வேண்டாம், 10,000 தூக்கி தூரத்தி போட்டுரும். 3 அது யாருன்னு கேட்டிங்கன்னா, கோசலை கைகேயி சுமித்திரை. இது 3 மனைவிகள். கோசலைக்கு பிறந்தவன் ராமன், கைகேயிக்கு பிறந்தவன் பரதன், சுமித்திரைக்கு பிறந்தவன் சத்ருகன் மற்றும் லட்சுமணன். இவர்கள் பிறந்தவர்கள். இதில் இந்த தசரதன் நினைக்கிறான், நமக்கு பிறகு வயதாகிவிட்டது, நமக்கு பிறகு ராமனுக்கு ஆட்சியை கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். உடனே மந்திரி பிரதான்கிட்ட சொல்லி ஆட்சியை ராமனுக்கு முடிச்சு விட்டு விடலான்னு சொல்லிட்டான். இதை பார்த்த ஒரு பெண், பாருங்கள், எல்லாமே இந்த இலக்கியங்களில் மேக்சிமம் இந்த பெண்கள் தான் பிரச்சனைக்குரியவங்களாக இருக்கிறாங்க. முதல் பிரச்சனையே இந்த ராமன் பேசாமல் நாட்டை ஆண்டிருந்தால் நோ ப்ராப்ளம். இந்த கம்பராமாயணம் ராமாயணம் எழுதப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தமிழனாகிய ராவணன் கொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சீதையை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூர்பனகை ராமனை கண்டு மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இந்த பெண்களால் இந்த இலக்கியத்தில் பெண்ணால் ஒரு பிரச்சனை வருது. யாருன்னு கேட்டால், இந்த 2வது உள்ளவ கைகேயி, அவளுடைய தோழி மந்தரை என்று சொல்லப்படுகின்ற கூனி. இவளுக்கு ராமனை பிடிக்காது. இந்த மந்தரைக்கு, கூனிக்கு யாரை பிடிக்காது? ராமனை பிடிக்காது. ராமன் அரசாள வேண்டும், உன் மகன் அவனுக்கு அடிமையாக இருக்கணுமான்னு கைகேயிட்ட போட்டு கொடுத்துட்டான். கைகேயிக்கு இந்த தசரதன் 2 வரங்களை கொடுத்துருந்தான். என்ன வேணாலும் கேளு, ஒரு 2 வரம் கேளு, நான் தாரேன் என்றான். அவன் என்ன சொன்னான், இப்போ எனக்கு வேண்டாம், நான் புறவு கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி விட்டுட்டான். நல்லா இருந்த மனசில் இந்த மந்தரை என்கின்ற கூனி வந்து சொல்கிறா, 2 வரம் தசரதன்ட்ட கேட்டேல, அந்த 2 வரத்தையும் இப்போ கேளு. ஏன்னு கேட்குறா. அது ராமன் அரசாளப்படாது, உன் மகன் அரசாளணும். ஐயோ வேண்டாம், ஏன்னா ராமன் இந்த கைகேயின் கையிலிருந்து வளர்ந்தவன், சிற்றன்னையின் கையிலிருந்து வளர்ந்தவன். அதனால் என் பிள்ளை ஆண்டானா அந்த பிள்ளை 2 ஒரே பிள்ளை தான்டா. இருந்தாலும் இவன் விட மாட்டுக்கா, அந்த மனசை மாற்றுறா. மாற்றி சொல்லி, ஓம் மகனுக்கு நாளைக்கு ஊரை விட்டு அடித்து விரட்டிடும் என்னெல்லாமோ சொல்லிட்டா, போய் சொல்லி. இதை கேட்டுட்டா. நம்மளும் இப்படி தான் அடுத்தவன் சொல்ல தான் கேட்டுட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம் பல விஷயங்களில். அப்படி அடுத்தவன் சொல்ல கேட்டு சிந்திக்காமல் செயல்பட்டதுனால தான் பல பிரச்சனைகள் என்ன செய்யுது, வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இந்த எடுப்பார் கைப்பிள்ளையாக நாம் இருக்கக்கூடாது. சொந்த புத்தியோடு இருங்க. சிந்தித்து செயல்பட வேண்டும். எது நன்மை எது தீமை என்பதை ஆய்ந்து அறிந்து, பெற்றோர் சொல்லுகின்ற வார்த்தைகளை ஆய்ந்து அறிந்து செயல்படுங்க. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்குது, இந்த கைகை ஓகேன்னு சொல்லிட்டா. தசரதனை கூட்டா, ஐயா எனக்கு 2 வரம் தந்தையெல்லாம் எனக்கு இப்போ உடனே தரணும்னா என்னன்னு கேட்டான். என் மகன் பரதன் நாடாள வேண்டும், என் மகன் பரதன் நாடாள வேண்டும், உன் மகன் ராமன் 14 ஆண்டுகள் காடாள வேண்டும் சொல்லிட்டான். தசரதன் சொல்லுவான், எம்மா வேறு ஏதாவது வரங்கேளுமா, தெரியாமல் நீ பண்ணாதம்மா, அவனுக்கு முடியவே முடியாதுட்டான். உச்சியில் வச்சு அடிச்சிட்டான். அந்த ஆளை பார்த்தா, நீ விளங்காமல் எனக்கு நீ மனைவியில் போட்டின்னு சொல்லிட்டு மயங்க போட்டு கீழே விழுந்துட்டான். அது ஒரு கதை. இப்பொழுது என்ன நடக்கிறது, பரதன் தாத்தா வீட்டில் நிற்கிறான், இங்கே இல்லை, உள்ளூரில் இல்லை. இப்போ இந்த ராமனை கூடுறா சிற்றன்னை கைகேயி கூடுறா, எப்பா நீ பரதன் நாடாள வேண்டும், நீ காடாள வேண்டும், இது அரச கட்டளை, மன்னனின் கட்டளைன்ட்டான். இந்த ராமன் ரொம்ப நல்ல பையன். ஒரு சில விஷயங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டில் இந்த தப்பு பண்ணிட்டான், அது 2வது இருக்கட்டும். இந்த ராமன் என்ன சொல்கிறான், எப்போ அரசனுடைய கட்டளையாக இருந்த என்ன, நீ சொன்னாலும் நான் போகாமலாமா இருப்பேன்.
உன் கட்டளையாக இருந்தாலும் நான் கேட்காமலாம் இருப்பேன், நான் போயிட்டேன்னு கிளம்பிட்டான். இப்படி கிளப்புகின்ற போது இந்த ராமனோடு அவனுடைய மனைவியாகிய சீதையும் அவனுடைய தம்பியாகிய லட்சுமணன் என்கின்ற லக்குவன், லட்சுமணன் வடமொழி சொல், அதை தமிழ் படுத்துகின்ற போது லக்குவன் என்று வரும். சரியாமா? இந்த லக்குவனும் என்ன செய்கிறான்? காட்டுக்கு கிளம்பி போகிறார்கள். அப்படி இந்த காட்டுக்கு கிளம்பி போகின்ற போது கங்கை நதி கரையை கடந்து செல்ல வேண்டும். புரியுதா? குறுக்கால் என்ன ஓடுது? கங்கை நதி ஓடுகிறது. கங்கை நதிக்கு அந்த புறத்தில் தான் காடு இருக்குது. அந்த கங்கையினுடைய அந்த புறத்தை கடந்து செல்ல வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த கம்பன் எவ்வளவு அழகாக தருகிறான் பாருங்க. இந்த ராமன் ஏற்கனவே கருப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம், பல வண்ண இதில் இருக்கிறான். அகமொத்தம் பார்த்தா சுருக்கமாக சொல்லணும்னா கருப்புன்னு சொல்லலான்னு வச்சுக்கிடுங்க. கரு நீல கலர் கருப்பு தான், வித்தியாசமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கலரில் இருக்கக்கூடிய இந்த ராமன் அப்படி தெருவில் நடந்து போகிறான். என்ன போகிறான்? காட்டுக்கு நடந்து போகின்ற போது இந்த மாலை நேரத்தில் இந்த கதிரவன் என்ன செய்கிறான்? அப்படி கீழே சாய்ந்து கீழே போனோம். அப்போ அந்த கதிரவன் கீழே கடலுக்குள் மறைகின்ற நேரத்தில் அந்த கதிரவனை பார்த்தால், சூரியன் என்று சொல்லக்கூடாது, சூரியன் தமிழ் சொல் அல்ல, சூரியன் தமிழ் சொல் அல்ல, பகலவன், கதிரவன், அப்படி பல, இது ஞாயிறு இப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பகலவன் இந்த கதிரவன் என்ன செய்கிறான்? அந்த கடலுக்குள் மறைகின்ற போது நம்ம அந்த காட்சியை பார்த்தா அந்த கதிரவன் சிவப்பு நிறத்தில் இருக்கும், அப்படி தங்க கலர் மாதிரி மின்னும். பார்த்துருக்கீங்களா? அதை நம்ம அந்த இயற்கை காட்சியை கம்பனுடைய பார்வைக்கு எப்படி தெரியும் பாருங்க. அழகாக சொல்கிறான். அந்த பாட்டை ரெண்டாக விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. இந்த ராமன் அப்படி வெளியே போகும்போது அந்த பகலவனுடைய அந்த கதிரவனுடைய ஒளி மேனியில் படுகுது. எப்படி பாருங்க, அப்படியே ஒரு பாருங்க. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறையே பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவன் போதோர் அழியா அழகுடையான். சொல்ல பாருங்க. வெய்யோன் வழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவன் போதோர் அழியா அழகுடையான். எவ்வளோ அழகா கம்பன் இந்த சொல்லு தம்பி. குறுன்னு ஓடிடும். எப்போ பாரு, வெய்யோன் வழிதன் அப்படிலாம் வாசிக்கப்படாது, அந்த வேகமாக வரணும். வெய்யோன் வழி தன்மேனியில் விரிசோதியில் மறையே பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவன் போதோர் அழியா அழகுடையான் என்று வாசிக்க வேண்டும். இந்த மனப்பாட பாடல் என்று நினைக்கிறேன். பாருங்க, இந்த ராமன் சீதை லக்குவனோடு போகிறான். லக்குவனோடு அப்படி போகும்போது அந்த பகலவனுடைய அந்த ஒளி அந்த ஒளி கற்று இவன் மேனியில் படுகிறது. அதான் பாருங்க, வெய்யோன் என்றால் கதிரவன் என்று பொருள். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய, அந்த கதிரவனுடைய ஒளி இந்த ராமனுடைய அந்த கருப்பு நீலம் பச்சை அந்த உடம்புல படும்போது அந்த ராமனுடைய உடம்புலேருந்து ஒரு பரிசுத்தமான ஒரு ஒளி கிளம்பு. எனக்கு தெய்வ பிறவி இல்லையா அவன் அந்த தெய்வ பிறவி ஒன்றில் ஒரு முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தும்போது அவங்க முகம் ஒரு கலையாக இருக்கும், அவங்க உடல் ஒரு பூரிப்பாக இருக்கும். அதுபோல் இந்த தெய்வ பிறவியாகிய ராமன், கடவுளாகிய ராமனுடைய மேனியிலே கதிரவனுடைய ஒளி படுகின்ற போது அவன் உடம்புலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த விரிசோதியில் அந்த ஒளி மறைஞ்சிட்டு கதிரவனுடைய ஒளியே மறைச்சிட்டான். அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறான். அடுத்து பாருங்க, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். பொய்யோ எனும் இடையாள் யார் கூட போகிறது? யார்? பொம்பளை போகிற. யார்? எந்த பொம்பளை போகிறா? சீதை போகிறாள். அந்த சீதையினுடைய உடல் எப்படி இருக்குதா, இவளுடைய இடுப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சிற்றிடையாக இருக்கா. பெண்ணே உந்தன் சிற்றிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி, அப்படி ஒரு பாட்டு, சினிமா பாட்டு. இப்போ எல்லாமே எழுதிட்டாங்க. இப்போ இந்த பெண் சீதையினுடைய அந்த இடைப்பகுதி இருக்கிறதா என்று தெரியாத அளவுக்கு பொய்யா இருக்கா இல்லையான்னு
இல்லை, இல்லாத அளவுக்கு சிற்றிடையாக இருக்கக்கூடிய அந்த இடையாள் யார்? சீதையோடும் இளையானோடும் போனான். இளையவன் யார்? இவங்கூடல வரக்கூடியது லெக்குவனோடும் அவன் போகிறான். தெருவை நடந்து போகிறாமா. அப்படி போகின்ற போது அடுத்த லைன் தான் அழகா சொன்னான் பாருங்க. மையோ மரகதமோ மரிகடலோ மல்லை முகிலோ. மை கருப்பாக இருக்கானா, அடுத்து மரிகடலோ, மையோ மரகதமோ பச்சையாக இருக்கானா. மரகதம் பச்சையாக இருக்கும், பச்சையாக இருக்கும் கலர்ஸ். மை கருப்பாக இருக்கும், மரகதம் பச்சையாக இருக்குதும். அடுத்து பாருங்கள், மரிகடலோ கடல் நீளமாக இருக்கும், மலை முகிலோ அதுக்கு ஒரு வித்தியாசமான கலர். இந்த நிறங்கள் எல்லாம் இப்படி இருக்குமா உடம்பு அப்படின்னு பார்த்தா இது அத்தனையும் அவங்ககிட்ட தோற்று போயிட்டான். எப்படி பாருங்கள், ஐயோ, அடுத்த வார்த்தை தான் போடுறேன். ஐயோ, ஐயோங்கிறது ஒரு அவலச்சொல். ஐயோ என்னை விட்டு போயிட்டியே ராஜா அப்படின்னு பாடக்கூடிய ஐயோங்கிறது ஒரு அவலச்சொல். ஆனால் இங்கே இவர் உயர்வுக்காக யார்? கம்பன் இல்லையா, கவி சக்கரவர்த்தி இல்லையா, கவிதையில் பெரியவன் இல்லையா, அவன் போடுறான். எப்படி பாருங்க, ஐயோ யாரு? ஐயோ ராமங்கிட்ட இதெல்லாம் தோற்று போயிட்டு இருக்க பாருங்க. அது அடுத்த லைன் போடுறான் பாருங்க, அழகா போடுறேன். ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகு. இவ்வளவு என்ன செஞ்சுட்டு போய் இவன் வடிவத்துக்கு முன்னாடி தூசியாக போயிட்டு. யூஆர் பியூட்டிஃபுல் பார்ட், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிறான்டா அப்படின்னு சொல்கிறான். கம்பன் எந்த ஒரு காரியத்தை வர்ணித்தாலும் அழகாக வர்ணிக்கிறான். இது அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நடக்குது, என்ன நடக்குது தெரியுமா? இவன் நடந்து போயிட்டான், இந்த கம்பன் வர்ணிச்சிட்டான், இவன் அழகாக இருக்கிறான். இந்த மையோ மரகதமோ மரிகடலோ மலை முகிலோ இதெல்லாம் இவனுடைய அழகுக்கு ஈடு இல்லைன்னு சொல்லி கம்பன் முடிச்சிட்டான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இது ஒரு முறை உங்களுக்கு மனப்பாட பாடல். என் அன்பு மாணவ செல்வங்களை புத்தகத்தை வைத்து பார்த்துக்கிடுங்க. நம்ம இப்போ பாருங்கள், வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவன் பொதர் அழியா அழகுடையான். வெய்யோன் வழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனா. மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவன்பதோர் அழியா அழகுடையான் என்று நீங்கள் படிச்சுக்கிடுங்க. மனப்பாட பாடல் அப்படியே பாருங்கள். அதுக்கு அடுத்தது அழகாக பண்ணுறான். என்ன பண்ணுறான் பாருங்கள். அடுத்தது ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப அழமாது. இப்போ இந்த ராமன் கங்கை கரைக்கு வாரான். அந்த கதையை சொல்லிக்கிட்டு அந்த விளக்கத்தை சொல்கிறோமா. ராமன் கங்கை கரைக்கு வருகிறான். கங்கையிலே ஒருவன் வாழ்ந்து வருகிறான். அவன் பெயர் குகன். அவனுடைய பெயர் குகன். அந்த குகன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய வேலை வேட்டுவர் தலைவன், வேடர்குல தலைவன். அவனுக்கு வேலை வேட்டையாடுதல், மற்றபடி மீன் பிடித்தல். அந்த கங்கை கரையில் படகுகள், நாவாய்களுக்கு தலைவன், 1000 நாவாய்களுக்கு தலைவன். அவன் அந்த மீன்களை பிடிக்கிறான். அங்கே அந்த மரங்கள் ஓங்கி உயர்ந்த மரங்களில் தேன் எடுக்கிறான், மீன் பிடிக்கிறான், வேட்டுவ தொழில் செய்கிறான். இவன் வாழ்ந்து வருகிறான். இப்போ ராமன் தன்னுடைய மனைவி சகோதரனோடு இங்கே வருகிறான். எங்கே? இந்த கங்கையினுடைய கரைக்கு வருகிறான். இந்த கரைக்கு வரான். வந்த உடனே இவன் ராமன் போய் இந்த குகன் போய் வணங்கி நிற்கிறான். அந்த வணங்கி நின்ன உடனே இந்த ராமன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, ஒரு சூரிய குலத்தை சேர்ந்த உயர்ந்த ஜாதி பையன். யார்? ராமன். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. முதல்ல சுக்ரீவன், யார்? வாலியினுடைய தம்பி சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகிறான் கிஷ்கிந்தை காண்டத்தில். அதன் பிறகு என்ன செய்கிறான், வேடர்குல தலைவனாக இருக்கக்கூடிய இந்த குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கிட்டு என்ன தெரியுமா சொன்னான் குகன்கிட்ட, குகன் நீ வருத்தப்படாத குகன், நான் மீண்டும் வந்துடுவேன். இதோ நிற்கிறா பாரு இந்த பொம்பளை பிள்ளை. யாருன்னா யார்? சீதையை பார்த்து சீதையை காட்டி சொல்கிறான், இவள் உன் கொழுந்தி. இதோ நிற்கிறான் லெக்குவன், உன் தம்பி. நான் உன் உரிமையுடைய தோழன். எனக்கு நீ சகோதரன்டா, வருத்தப்படாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கங்கையினுடைய அந்த புறத்துக்கு போயிருக்கான். யாருடைய நாவாயில் போகிறான்? குகனுடைய நாவாயில் போகிறான். அந்த பாட்டு அழகாக உங்களுக்கு கடந்த புத்தகத்தில் இருக்கும். நம்ம அதெல்லாம் எடுத்தால் ரொம்ப நேரம் ஆயிரும். வேகமாக போகிறான், விரைவாக சென்று விட்டு திரும்பி வருகிறான். வருகின்ற போது இங்கே என்ன நடக்கிறது, பரதன் பாட்டி வீட்டில், தாத்தா வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டான். வந்துக்கிட்டு என்ன மேட்ரு கேட்டால், அண்ணன் எப்படி காட்டாட போகிறான், நீதாண்டா நாடாள வேண்டும்னு சொன்ன உடனே கோபத்தில் அம்மையை அடிக்க போகிறான். எல்லாத்தையும் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டான். அண்ணன் தான் ஆளணும், நான் ஆளுறதா, நான் சின்ன பையன்,
எனக்கு என்ன தெரியும்? இப்போ நம்ம வீட்டில் நம்ம தான் பெரிய ஆளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரிய ஆட்களெல்லாம் அடியில் தம்சம் பண்ணிடுறது. வயசுக்கு மூத்தவங்களெல்லாம் என்ன செய்கிறது? மதிப்பு மரியாதை ஒன்றுமே கிடையாது. நான் தாமலை போய் முட்டா பயல லூசு பயலெல்லாம் ஏசுறது. ஆனால் இந்த பரதன் ராமனுடைய தம்பி பார்த்தீங்களா, கடவுளுடைய தம்பி பார்த்தீங்களா? அதனால் இந்த பரதன் நீங்களும் அப்படிலாம் இருக்கணும்னு ஆசை. நடந்தால் சந்தோஷம், நல்லது நடந்தால். இப்போ பாருங்கள், இந்த பரதன் சொல்லுகிறான், என் அண்ணன் இருக்க நான் எப்படி, அதன் முடியவே முடியாதுன்ட்டான். முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் எங்கே இருக்கிறான்? காட்டுக்கு பிறந்து அவனுக்கு பின்தொடர்ந்து வருகிறான், பெரும் படையோடு வருகிறான். எங்கே? இந்த கங்கையினுடைய கரைக்கு வந்து ராமனை கூட்டிட்டு போய் அங்கே அவன் தலைமையில் ஆட்சி நடத்த வேண்டும் என்று பரதன் வருகிறான். இப்போ இங்கே என்ன நடக்குது? குகன் ராமனை அந்த கரத்தில் கொண்டு விட்டுட்டு படகுல வந்துட்டுருக்கான், அந்த கரைக்கு வந்துட்டுருக்கான். பார்த்துட்டான். யாரை பார்த்துட்டான்? இந்த பரதனை பார்த்து விட்டான். பரதனை பார்த்து விட்டான். இந்த பரதன் என்ன செய்கிறான்? ஒரு பெரும் படையோடு நிற்கிறான். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, இன்னும் பல படைகள். வேளப்படை என்றால் யானைப்படை, பெரும்படையோடு நிற்கிறான். பரதனும் முன்னாடி நிற்கிறான். பார்த்துட்டான் குகை. மனசுக்குள்ள எப்படி இருக்கும்? நீ அடித்து காட்டுக்கு விரட்டினதும் காண இல்லாமல் இங்கேயும் அவனை பிடிச்சி கொலை பண்ணி வந்திருக்க பாயல, உன்னை விட்டணுமான்னு கோவம் வருமா வராத? நட்பு, என் நட்பை போல யாரு மச்சான், நண்பனுக்காக உயிரை கொடுப்போம். நட்பு சொல்லிட்டான் இல்லையா, என் தம்பி, டே நீ என் உயிர், எனக்கு உயிருக்கு உயிரானவங்கள சொன்ன சொல்லுக்கு மதிப்பில்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழகா வரிகளை போடுறான் பாருங்க. கம்பனுடைய சொல் நயத்தை பாருங்க. இதுலேயும் எதுங்க ஆழ வேள தோழமை ஏழமை எவ்வளோ அழகாக பாருங்க. லாளா மகரல்லா எவ்வளோ அழகாக போடுறான் பாருங்க. அழகாக பாருங்கள் இந்த சொல் அந்த வார்த்தை ஜாலங்களை பாருங்கள். இப்போ சொல்கிறான் குகன் ராமன் அங்கே நிற்கிற, ராமனை வெட்டிட்டு வந்த குகன் பரதனை பார்த்து சொல்கிறான். என்ன நடக்குது பாருங்க. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. அப்படி கோவத்தில் வருகு சொல், உணர்ச்சி பெருக்கில் வருகு. கம்பன் அப்படியே அந்த குகன் அப்படி கையில் கொண்டு காணிக்கிறான் பாருங்க. பாருங்க, ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. ராமன் என்கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு போனா, தோழன் அதான் சொல்கிறான், தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ. அவன் என்ன சொல்லிட்டு போனான்? என் தோழன் சொல்லிட்டு போனான். அந்த சொல் பொய்யாயிருமா? இந்த ஏழமை வேடன், ஏழதாயா வேடன் தாயா, நான் பாவப்பட்டவன் தான், இறந்துட்டேன்னு நினச்சிட்டியா? நான் இறந்த பிறகுதாமல நீ வரணும். எப்படி? ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, இந்த ஆழமான இந்த கங்கை ஆற்றை நீ கடந்து என்னை விட்டு என்னை மீறி பேருவியா? வேள நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ, உன்னுடைய யானைப்படையை கண்டு நான் நடுங்கிடுவேன் நினச்சியா? அவர் என்னை சொல்லிட்டு போயிருக்காரு, என் ஃப்ரெண்டுன்னு தோழன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் செத்த போகிறதாமல நீ இந்த எல்கை விட்டு தாண்டி போகணும், விட்ட மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி வீம்பு பேசுகிறான். அந்த சொல் நயம் பாருங்கள், அழகாக இருக்கணும். இந்த பாடல்கள் என் அன்பு மாணவ செல்வங்களே, கடைசியில் சொல்லுகிறேன், இந்த பாடல்கள்லாம் ரொம்ப முக்கியமான இந்த மனப்பாட பாடல்களோடு இந்த பாட்டை நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா இந்த 8 மார்க் கொஸ்டினுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லுவேன். அதை எழுதி கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதனால தான் இதை கொஞ்சம் உரத்த குரலில் சொல்லுகிறேன். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு நடுங்கிடும் வெள்ளாடோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. ஏசாரோ பேசாரோ. பாருங்கடா எவ்வளோ அழகாக அந்த சொல் கொப்பளிக்குது கம்பன் கிட்ட. அந்த குகனையே கொண்டு வந்து வச்சிருக்கான். அதான் கவிஞன். எல்லா கவிஞனுக்கும் அந்த இது வராது. அந்த இடத்துல அவனாகவே இந்த பார்த்தீங்களா, அந்த குகனாகவே மாறிவிட்டவன்ல கம்பன் மாறிட்டான் இல்லையா? அப்படி எவ்வளவு கோவக்கனலோடு பேசுகிறான். ரெண்டாவது பரதன் சமாதானம் ஆனான். பரதனவனும் ஐயோ நான் ராமணனை கூட தான் வந்தேன், நீ தப்பாக நினைக்காதப்பா, ராமணனுடைய செருப்பை வச்சு தான் நான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் அந்த சீட்டில் உட்கார மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆனாங்க. அது வரை ஆனால் அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு என்ன,
அந்த உணர்வுகள் எவ்வளவு வேகமாக இருக்கிறது. அதைத்தான் கவிஞன் கொண்டு வர வேண்டும். சில பாடல்கள் இதைத்தான் அந்த கவிஞனாகவே இருந்து நம்ம பாடம் நடத்துகின்ற போதுதான் தமிழ் எளிதில் உங்கள் உள்ளங்களில் பதியும். அப்படி எடுக்கின்ற திறமையான என்று சொல்வதை விட அப்படி எடுக்காத காரணத்தினால்தான் மெல்ல தமிழினி சாகும் என்று பாரதி சொன்னான். இப்படியெல்லாம் உணர்ச்சி பூர்வமாக உங்கள் ஏன்னா உணர்ச்சி உள்ளத்து உள்ளது கவிதை, உணர்ச்சி உண்மை தெரிந்துரைப்பது கவிதை. உண்மையை சொல்லணும், உணர்ச்சியை வெளிப்படுத்தணும், இல்லைன்னா அது கவிதையே இல்லை. இன்றைக்கி நம்ம எழுதுகிற கவிதையெல்லாம் டுபாக்கூர் கவிதைன்னு வச்சுக்கிடுங்க. அன்றைக்கி அப்படி எழுதுனா அதுக்கு அடுத்தால் உங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் இருக்கிறது. என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த ராமன் இங்கே வந்தான், காட்டிலே வந்தான். சூர்பனகை என்கின்ற ஒரு பெண் நடந்து வருகிறாள். அந்த சூர்பனகை ராமனையும் லக்குவனையும் பார்க்கிறாள். எப்போ ரொம்ப அழகாக இருக்கான், அதை பார்க்க க்யூட்டாக இருக்கானுல, நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பிள்ளை தேவையில்லாமல் கம்பன் எழுதியிருக்கிறான், வான்மீகி எழுதியிருக்கிறான். ஆனால் எங்களுடைய தமிழ் ராவண காவியம் வேறு மாதிரி சொல்லுது. சும்மா இருந்த சூர்பனையை பார்த்து லட்சுமணனும் ராமனும் நோண்டனான்னு சொல்லுது எங்கள் ராவண காவியம். அது நமக்கு தேவையில்லை. இப்போ பாடத்தோடு நம்ம இணைஞ்சு போவோம். கம்பன் என்ன சொன்னான், என்ன சொல்கிறான் பாருங்கள். இந்த ராமனும் இந்த லக்குமனும் இருக்கிறார்கள். இந்த பொண்ணு போய் லட்சுமணன்ட்ட போய் முதல்ல ராமன்ட்ட நோன்றா. ராமன் சொல்லிட்டா எனக்கு ஐஎம் லைசன்ஸு, பக்கத்தில் சீதை இருக்கிறா. ஏமா எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுமா, நான் இன்னொருத்தன் எனக்கு மனைவி இருக்கிறா, நீ விட்டுருமான்ட்டான். அப்போ சரி நீ வேண்டாம், பக்கத்தில் லட்சுமணன் பார்த்தேன், இந்த பையன் நல்லா இருக்கானான்ட்டான். பார்த்தான், சொல்லி பார்த்தாலே நீ வேலையை பார்த்துருப்போ, நான் நொந்து போயிருக்கேன். கொஞ்சம் கோவக்காரன் லக்குவன் கொஞ்சம் கோவக்காரப்ப. சொல்லி பார்த்தா அந்த பிள்ளை கேட்கல, பிடிச்சி மூஞ்சை பிடிச்சி தரல பிடிச்சி உரவரன்னு உரைச்சிட்டான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மூஞ்சியை உரசணும், தரல பிடிச்சி உரவரன்னு உரைச்சிருந்தேன் அப்படிம்பாங்க. உரைச்சி விட்டான். மூக்கில் ரத்தம் வலிக்க மூக்கோடு என்ன செய்கிறான், ராவணன் அண்ணங்கிட்ட போய் முறையெடுக்கிறான். அண்ணே, நான் இப்படி சும்மா வந்துட்டு இருந்தோம்னே, இந்த பொம்பளை பிள்ளை தப்பு பொய் பேசி பாருங்கள். அங்கே கைகையினுடைய தோழி மந்தரை கூனி பொய் சொன்னா, தப்பு பண்ணா. அதே தப்பை இந்த சூர்பனகை பண்ணுறா. என்ன பண்ணுறா பாருங்கள். இவ ஆசைப்பட்டு அவங்ககிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்த விஷயத்தை மறைச்சிக்கிட்டு, என்னைய ஒரு அழகான பிள்ளைய பார்த்தோம்னே, அந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணலாம், இதை உசுப்பேற்றி விடுறது. கல்யாணம் பண்ணலான்னு கேட்க போனோம்னே, அந்த பையன் என்ன எப்படி மூஞ்ச பிடிச்சி உரைச்சிட்டாமனே. எவனுக்கும் கோவம் வருமோ வராதா, உடனே எனக்காக போன ஒன்றையே பண்ணிட்டானா. ராவணன் கொதிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா சீதை இந்த தூக்கலன்ட்டான். அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டான். ராமன் எப்படியோ அலைஞ்சு புடிஞ்சு எப்படியே அந்த யார் நம்ம இந்த கிட்கிந்தைய அந்த சுக்ரீவனோடலாம் சேர்ந்தெடுத்து அனுமானுடைய உதவியினால் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அசோகவனத்தில் வச்சு சிறை வச்சிருக்கிறான். அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறான் சீதையை. இப்போ ராமன் சொல்கிறான், எப்பா என்னுடைய மனைவியை விட்டு இல்லாட்ட சண்டைக்கு வா. இதை பார்த்த இந்த ராவணன் சைடில் இருந்த நல்லவங்க இருந்தாங்க. ராவணனுக்கு தம்பி விபீஷணன் என்று சொல்லுகின்ற வீடனன், கும்பகர்ணன், அப்படிலாம் தம்பி இருந்தான் ராவணனுக்கு. இதில் இந்த விபீஷணன் என்கின்ற வீடனன், விபீஷணன் வடமொழி சொல், அதை தமிழில் வீடனன் என்று சொல்ல வேண்டும். இந்த வீடனன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், என்ன நீ பண்ணுறது தப்பு, அடுத்தவன் பொண்டாட்டி அவள் கல்யாணம் முடியாதவளாக இருந்தால் நீ கூட்டு வந்திருக்கலாம். அது இல்லாமல் எம்மா வாமான்னு சொல்லி கூடு. அவன் என்ன சொல்ல, நான் வரமாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லைங்கிறா. விரும்பாத ஒரு பெண்ணை நீ அகங்காரத்தில் பண்ணுறது தப்புனேன்னு சொன்னான். நீ எல்லாம் என் தம்பியாலன்னா பிடிச்சி கிளம்பி ராமங்கிட்ட வந்துட்டான். நீ தப்பு வேணா வழியில் போகிற, நீ அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டான். வந்த உடனே இவன் என்ன செய்கிறான், போர் நடக்கிறது. ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கிறது. முதல் நாள் போரிலே ராவணன் தோற்று விடுகிறான், ராமன் வெற்றி கொள்ளுகிறான். அவனை கொல்ல வேண்டும், ராமன் ராவணனை கொல்ல வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்கிறான், நீ தோற்றவனாக இருந்தாலும் உன்னை திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், இன்று போய் நாளை வா. எப்பா ராவணே, நான் உன்னை கொல்லலப்பா, நீ இன்னைக்கு போ, தப்பை திருந்தி நீ மாறிட்டேன்னா ஓகே, சீதையை விட்டுரு, நான் உயிர் பிச்சை தர, இன்று போய் நாளை வாண்ணான். அப்படி போகின்ற போது இவனுடைய தம்பிகளில் ஒருத்தன் தான் யார், கும்பகர்ணன். இந்த கும்பகர்ணனும் அண்ணன்கிட்ட சொல்கிறான், என்னை நீ தப்பு பண்ணுறனே, அடுத்தவன் மனைவி, அது விருப்பமில்லாத ஒரு பெண்ணை நீ கூட்டி வச்சிருக்கனே, தப்புனே, நீ வெட்டுறேனேண்ணா, நீ எல்லாம் எனக்கு தம்பியாலன்னு சொல்லி அவனையும் யாசனா. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு சாபம் உண்டு. 6 மாதம் விழித்திருப்பான், 6 மாதம் தூங்குவான். அவனுடைய சாபம். நீ வாண்ட சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லி அவன் நேராக தூங்க போயிட்டான். என்ன பண்ணிட்டான், தூங்க போயிட்டான். தூங்க போனவனை இப்போ என்ன செய்யணும், போரில் இவனுக்கு நம்ம கை தோற்றுட்டு போருக்கு செல்ல வேண்டும், அவனை எழுப்ப வேண்டும்.
அப்படி எழுப்புகின்ற போதுதான் கம்பன் தன்னுடைய அழகான சொல் சித்திரத்தால் அதை அழகுபடுத்துகிறான். என்ன பண்ணுறான்? யானையை கொண்டு மிதிக்கிறான், ஆடுகளை கொண்டு மேலே யாரை மிதிக்க விடுறான், உலக்கையை கொண்டு இடிக்கிறான், காத்தலையெல்லாம் போட்டு இட்டின்னு இடிக்கிறான். ஆனபுரம் படிங்க எழும்புற. எப்படி அந்த கம்பன் தன்னுடைய சித்திரத்தை அழகாக காட்டுகிறான் பாருங்கள். அந்த உலக்கையை கொண்டு இடிக்கும்போது ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, ஒத்த ஓசை வரும். அதே மாதிரி எவ்வளோ அழகாக ஓசை நியமிக்க பாடலாக இந்த கும்பகர்ணனை வர்ணித்து பாடுகிறான் பாருங்கள். கம்பன் அழகாக பாடுறான் பாருங்கள். எப்படி பாடுறான் பாருங்கள். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுகான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் சொல்கிறான். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுகான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். கம்பன் சொல்கிறான், உலக்கி வச்சு இடிச்சாங்க. இடிக்கும்போது அவங்க பாடுறான். கம்பன் தன்னுடைய சொல் சித்திரத்தை காணிக்கிறான். எப்படி சொல்கிறான் பாரு. இல்லையோ கும்பகர்ணா, உறங்கிட்டு இருக்கீல, உங்கள் பொய்யான வாழ்வு, மாய வாழ்வு, நீங்கள் இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்வு ஏமாற்று வாழ்வு, பொய்யான வாழ்வு, இந்த வாழ்வெல்லாம் இனி என்ன செய்யணும்? இன்றிலிருந்து கீழே இறங்கி நீ அழிஞ்சு போயிடுவேன். அதனால் நீ எழும்புடா. நீங்கள் அழிஞ்சு போகிறத, உன்னுடைய வாழ்வு மாய பொய்யான வாழ்வெல்லாம் கீழே இறங்குது, அதை காண்றதுக்கு காணணும், கண்ணால் பார்க்கணும்ல. எலும்பு எலும்பு எலும்புன்னு எழும்புறான். இனிமேல் என்ன செய்வான்? இதை காண்பதற்காக நீ எழும்புடா. நீ இனிமேல் எங்கே போகிற? கரங்கு போல வில்பிடித்த காலதூதர் கை, யமனுக்கு கையில் போய் மாட்ட போகிறல, நீ செத்து போகிற, நீ சாவ போகிற. கரங்கு பிடித்த அது பாருங்க, வில்லை பிடித்திருக்கக்கூடிய காலனுக்கு தூதனாக போய் நிற்க போகிற. அதனால் இனி படுத்து உறங்காதப்பா, நீ அதனால் என்ன செய்ய, இன்னும் அந்த உறங்குப்பா, நீ இனிமேல் என்ன செய்ய போகிற? எப்படியும் சாவ போகிற, யமன் கையில் போய் மாட்ட போகிறீங்க, நீங்கள் அழிஞ்சு போகிறீங்க, ஒரேடியாக இப்போமே உறங்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி கம்பன் தன்னுடைய கவி சித்திரத்தை அழகாக காட்டுகின்றான். கவிதாலோகத்தின் மாமன்னர்கள் எல்லாம் கம்பனுடைய காலடியிலே தலை சாய்த்து வணங்க வேண்டும் என்பது போல இந்த கம்பனுடைய சிறப்பு எளிமை மிகச் சிறப்பானது. என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த கம்பனுடைய கவி சித்திரத்தை உங்களுக்கு பாடமாக தந்திருக்கிறார்கள். ஒரு 8 மார்க்கு வினா 8 மதிப்பெண் வினா கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இவ்வுரையை தொடர்க. அன்பும் பண்பும் கொண்ட தலைவர் அவர்களே, தேர்ந்தெடுத்த பூக்களை போன்று வரிசை தொடுத்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, அரிய பெருமக்களே, வணக்கம். இயற்கை கொலி விற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வை நடப்பதான தோற்றமாக கம்பன் காட்டும் கவி தண்டலை. அந்த பாட்டை நீங்கள் எழுதிடணும், ஏன்னா மனப்பாட பாட்டை பார்த்துடுங்க. அந்த பாட்டு தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கண் முழவின் ஏங்க, குவளை கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட, தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது வாட, மருதம் வீற்றிருக்குமாதோ என்று சொல்லுகின்ற அந்த மனப்பாட பாடல்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், என் அன்பு மாணவ செல்வங்களே, இது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ கைடை பார்த்து படிக்க வேண்டாம். அப்படியே பாருங்கள். இந்த பாலக்காண்ட ஆற்றுப்பாடெல்லாம் தலைப்பெல்லாம் போடாண்டா. இந்த முதல்ல இந்த தண்டலை மயில்கள் ஆடவு அந்த பாட்டை எழுதி விளக்கம் எழுதிக்கிட்டு, அடுத்தது ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக, இதை அப்படியே எழுதி இந்த பாட்டை எழுதண்டாம். மனப்பாட பாட்டு மட்டும் படித்தா போதும். தண்டலை மயில்கள் ஆட மனப்பாட பாட்டு எழுதிக்கிடுங்க. அடுத்து இந்த ஆறு இயற்கையின் அதனுடைய விளக்கத்தை எழுதுங்க. இது கம்பன் அழகாக காட்டுகிறான். ஓடி நெஞ்சில் நிறைகிறது என்பதை கம்பர், அல்லது நிறைகிறது என்பதை மகரந்தம் சிந்துகின்ற சோலைகளில் இருக்குது, அந்த சரை நதி சோலைகளில் பாயுது, செண்பகாடில் அப்படி பாயுது, பல இடங்களில் பாய்கிறது என்பதை கம்பர் அழகாக எடுத்துரைக்கிறார், அழகாக விளக்குகிறார், தெளிவுறுத்துகிறார், நடைமுறைப்படுத்து. அப்படி அந்த சொற்களை கொண்டு என்ன செய்யணும்? சொல்லோவியமாக படைக்க வேண்டும். அதுக்கடுத்தால் இந்த ரெண்டாவது இந்த பாட்டு இது, அதுக்கடுத்தால் வன்மை இல்லை, அது அந்த தலைப்பு எழுதணும். அந்த பாலகாண்ட நாட்டுப்படம் எழுதப்படாது. ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பனின் உத்தி போற்றத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோசல நாட்டில் வறுமை சிறிதுமில்லை என்பதை கம்பன் அழகுற விவரிக்கிறார், அழகுற எடுத்து எம்புகிறார் அப்படின்னு கொண்டு வரும். அடுத்து பாருங்கள், அதை விட்டுட்டு ராமனுடைய மாநிலமேனியை வர்ணிக்கும் கம்பன் மயி மரகதம் என்றெல்லாம் உவமை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ என்ற சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை இயன்றதாக்குகிறான் என்பதை ஐயோ அந்த பாட்டு மனப்பாட பாட்டு.
அந்த பாட்டு மனப்பாட பாட்டதில்லை. வெய்யோன் வழி தன்மேனியின் விரிசோதையில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழிமுகிலோ ஐயோ இவன் வடிவன்பதோ அழியா அழகுடையா. அந்த பாட்டு எழுதி விளக்க எழுதணும். பாடலின் பொருள்லாம் வேண்டாம், அந்த பாட்டு எழுதணும். அதுக்கு கீழே அந்த விளக்கத்தை எழுதி அழகாக எடுத்துரைக்கிறார், தெளிவுறுத்துகிறார் அப்படின்னு போட்டுப்போம். அடுத்து, கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்தை இன்பம். பொருள் புரியாவிடினும் சந்தை இன்பம் மகிழ்ச்சியூட்டுகிறது. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடியும். பாரதி இன்னொன்று சொன்னாமா, என்ன சொன்னால், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் தாண்டான்னு பெருமையாக சொன்னான். அதனால தான் சொன்னால், யாமறிந்த புலவனிலே கம்பனை முதல்ல வச்சான். யாமறிந்த புலவனிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் புவிதனில் யாங்கனும் கண்டதில்லைன்னா முதல்ல கம்பனை வச்சான். ஏன்னா அவனுக்கு கம்பம் பிடிக்கும். கம்பன் அப்படி. அதனால தான் அவன் அழகாக சொல்கிறான் பாருங்க, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் தாண்டான்னு பெருமையாக நெஞ்சு நிமிர்த்தி சொன்னான் பாரதி. சரியாம்மா, ஒன்வேடுக்கு வரும். இந்த இதை எழுதி ஆழ நெடுந்திரை ஆறு கடந்தி வருவோம் மனப்பாட பாட்டு. இந்த பாட்டை இப்படியே எழுதுனா, அந்த விளக்கத்தை எழுதி இப்படியே எழுதுனா 8க்கு 8 மதிப்பெண் உங்களுக்கு தரணும். பாட்டும் விளக்கமும் இப்படியே நீங்கள் வரிசையாக எழுதினால் உங்களுக்கு ஒரு எழுத்துப்பிழை இல்லை என்று சொன்னால் 8 மதிப்பெண் வினாவிற்கு 8க்கு 8 மதிப்பெண் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஒருவேளை இந்த கம்பராமாயணத்தில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கு ஆனுவல் எக்ஸாமில், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாட்டு தாதுகு சோலை தோறும் ஏற்கனவே நீங்கள் படித்தே தான். சரியாப்பா. இப்போ தண்டலை மயில்களாட உங்களுக்கு உண்டு, வெய்யோன் ஒளி தன்மேனி அது உண்டு. அது போக உங்களுக்கு நீங்கள் என்ன படிங்க, வன்மை இல்லை, ஆழ நெடுந்திரை ஆறு உறங்குகின்ற கும்பகர்ணம், இந்த பாட்டெல்லாம் நீங்கள் எழுதி விளக்கத்தோடு எழுதுனீங்கன்னா இந்த நம்பர்லாம் போடாண்டாம். அது 700 7318 அதெல்லாம் போடாண்டாம். எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8 மதிப்பெண்கள் முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆகவே அப்படி நீங்கள் ட்ரை பண்ணால் மிகவும் சந்தோஷப்படுவேன். எல்லா மாணவர்களும் நன்றாக படிக்கின்ற நல்ல மதிப்பெண் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், இதை கட்டாயமாக படிக்கணும். கொஞ்சம் ஸ்லோலானஸாக படிக்கிற பிள்ளைகள் இந்த விளக்கத்தை கதையாக எழுதினா கூட ரொம்ப சந்தோஷப்படும். பாட்டு எழுதணும்னு அவசியமே இல்லை. பாட்டு நீங்கள் ஆல்ரெடி 2 பாட்டு படிச்சிருப்பீங்க. இந்த 2 பாட்டை ஏன் வேஸ்ட்டாக விட்றீங்க, இடையில ஆட் பண்ணுறா தப்பு இல்லை. சரியாம்மா, அப்படி இடையில அந்த 2 தண்டலை மயில்களையும் வெய்யோனொளி இந்த 2 பாட்டையும் எழுதி அவளை இதனுடைய விளக்கத்தை மட்டும் ஓனாக எழுதினா போதும், மார்க் கிடைக்கும். 7 7.5 மார்க்கு கிடைக்கும். கட்டாயமாக 7 மதிப்பெண் கிடைக்கும். 8க்கு 8 கிடைக்கும்னு சொன்னால் இது அவளை எழுதினா கட்டாயமாக 8 மதிப்பெண்கள் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.